அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமக. எல்லாம் வல்ல இறையோர் கருணையாலும் சகல குருமார்களுடைய அனுக்கிரகத்தாலும் அடியனுடைய குருநாதர் சுகப்பிரம மகர்ஷி அனுக்கிரகத்தாலும் அடியனுடைய ஆச்சாரியனுடைய அனுக்கிரகத்தாலும் சகல ரிஷிமார்கள் கோத்ராதி ரிஷிகளுக்கும் அடியன் அனந்தகோடி நமஸ்காரங்களை தெரிவித்து கொண்டு நம்முடைய இந்த அருளமுதம் யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக பதிவுகளை, ஆன்மீக விஷயங்களை, பரரகசியங்களை, ஜோதிட விஷயங்களை மட்டுமில்லாது நம்ம சாஸ்திரங்கள் ரீதியான நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் முகமாக பல பதிவுகளை நாம் வெளியிட்டு கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து மேற்கொண்டு பல பதிவுகளை தாங்கள் பெற்று காணப்பெற்று பலன்களை அடையலாம், வாழ்வில் வளம் நலவும் படலாம் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்துக்கொண்டு அடியேன் வைத்து இப்பதிவிலே நாம் இந்த மகாலயபட்சத்தினுடைய மகத்துவத்தை பற்றி பார்க்கவிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுதே நமக்கு 3 கடன்கள், தேவகடன், ரிஷிகடன், பிதிர்கடன் என்று 3 கடன்களோடு பிறக்கிறோம். அதன் பிறகு 2 கடன்களை செய்து மனுஷகடன், பூதகடன் என்ற 2 கடன்களை செய்து அப்போ 5 மகா கடன்கள், பஞ்சமகா கடன்களோடு நாம் பிறக்கிறோம். இந்த 5 மகா கடன்கள் என்று சொல்லக்கூடியவற்றிலே முக்கியமான கடன் எது என்று சொன்னால் பிதுர்கடன். அதாவது நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை, காரியங்களை, திதி திவசங்களை, அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் அகால துர்மரணங்கள் அடைந்திருந்தாலும், சிறு வயதில் இறந்திருந்தாலும் அந்த ஆத்மாக்களுக்கு செய்யக்கூடிய சாந்தி பரிகாரங்களை முறைப்படி செய்யாவிட்டாலும் நம்முடைய குடும்பத்திற்கு ஏற்படக்கூடிய அந்த பிதுர்ஷாபம், பிதுர்தோஷமும் நம்மை மட்டுமல்லாமல் நம்முடைய 3 தலைமுறையும் வந்து சேர்ந்து அதனால் அவர்கள் பெரும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆளாக நேரிடுவர். எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் நம்முடைய சாஸ்திரங்களிலே பிராயச்சித்த கர்மாக்களிலே நிறைய சிரார்த்த கர்மாக்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலும் பிராயச்சித்தார்த்த கர்மாக்கள் என்ற அடிப்படையிலும் பலவிதமான பரிகாரங்களை சொல்லியிருக்கிறது. அந்த வகையிலே நாம் இந்த பிதிர்கடன்களையும் பிதிர்காரியங்களையும் இந்த பரிகாரங்களையும் செய்வதற்கு வருடம் முழுவதற்கும் செய்யலாம். ஆனால் இந்த மற்ற மாதங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை இந்த புரட்டாசி மாதத்திற்கு உள்ளது. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சத்திற்கு மிகச்சிறந்த மகத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இந்த மகாலயபட்சத்திற்கு பிதுர்பக்ஷம் என்று பெயர். இதற்கு என்ற அர்த்தம் என்று சொன்னால், இந்த மகாலயபட்சத்தில்தான் நம்முடைய முன்னோர்கள், இறந்த முன்னோர்கள், அதாவது யமலோகத்தில் பிதுர்லோகத்தில் வாசம் செய்யக்கூடிய முன்னோர்கள், அவர்களை யமதர்மராஜன் அழைத்து, எல்லோரையும் அழைத்து, நீங்களெல்லாம் உங்களுடைய சந்ததியினரை நீங்கள் நேரில் சென்று இந்த பட்சத்திலே பார்த்து இந்த 16 தினங்கள், அதாவது இந்த ஆடி அமாவாசை முடிந்து அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி பிரதமையிலிருந்து தொடங்கி அதன் பிறகு மகாலய அமாவாசை மறுதினம் பிரதமை வரை இந்த 16 தினங்களும் நீங்கள் பூலோகத்திற்கு சென்று அவர்கள் உங்களுடைய வம்சங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிதிர்கடனை ஏற்று, அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களை ஏற்று அவர்களுக்கு ஆசி வழங்கி அதனால் அவர்களுடைய பிதிர்சாபங்களும் பிதிர்தோஷங்களும் நீங்குவதற்கு நல்லது ஒரு வாய்ப்பை யமதர்மராஜன் அந்த பிதர்களுக்கு வழங்குகிறார். அதன் மூலமாக அவர்கள் மோட்சத்தையும் அடைகிறார்கள். இவ்வாறாக யமதர்மராஜன் அந்த பிதர்களை பூமிக்கு அனுப்புகிறார், நம்மை நோக்கி அனுப்புகிறார். இப்போ ஒருத்தர் தான் இறந்து விட்டாலே அவள் எப்படி வருவா அப்படின்னு சொன்னால், எல்லோருக்கும் ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், மகா சூட்சும சரீரம் என்று 3 சரீரங்கள் இருக்கிறது. நாம் இப்போது காணக்கூடியது ஸ்தூல சரீரம். இது ஒரு நாள் இறந்தவுடன் நாம் இதை தகனம் செய்து எரித்து விடுவோம். இதற்கு பிறகு இந்த ஆத்மா இந்த உடம்பில் இருந்து வெளிப்பட்டு ஒரு சூட்சும சரீரம் என்று எல்லோருக்கும் கட்டை விரல் உயரத்திற்கு ஒரு சூட்சும சரீரம் இருக்கும். இந்த சூட்சும சரீரத்தை போய் எடுத்துக்கொள்ளும். இந்த சூட்சும சரீரத்தை எடுத்துக்கொண்டு அந்த சரீரத்தின் வழியாகத்தான் பிதுர்லோகம் செல்கிறது. எடுத்துக்கொண்டு தான் அந்த ஆத்மா செல்கிறது. எனவே அந்த சூட்சும சரீரத்தின் வழியாக, அது காணால் காண முடியாது, அந்த சூட்சும சரீரத்தின் வழியாகத்தான் யமதர்மராஜன் நம்முடைய பித்ருக்களை, ஆத்மாக்களை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறான். எப்படி அனுப்பி வைக்கிறான்? இந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் இந்த புரட்டாசி மாதம் என்பது தட்சிணாயனத்திலே வரும். தட்சிணாயனத்திலே வருகின்ற சூரியனுடைய ஒளிவட்ட பாதையானது
கிழக்கிலிருந்து தெற்கு முகமாக சென்று மேற்கை நோக்கி செல்லும். அப்பொழுது இந்த புரட்டாசி மாதம் வருகின்ற பொழுது இந்த சூரியனுடைய ஒளிவட்ட பாதை, சூரியனுடைய சஞ்சாரம் தெற்கிலே அந்த யமலோகத்திற்கு பிதிர்லோகத்திற்கு பின்புறம் சூரியனுடைய சஞ்சாரம் கரெக்டாக நிற்கும். அப்பொழுது அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் அந்த பிதிர்லோகம் யமலோகத்தின் வழியாக அந்த ஒளிக்கிரணங்கள் பட்டு நேர பூமிக்கு வந்து விழுகும். அது விழக்கூடிய இடம் தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், திருப்புல்லானி கஷேத்திரம். எனவே தான் திருப்புல்லானி கஷேத்திரத்திலும் ராமேஸ்வரத்திலும் தனுஷ்கோடியிலும் இந்த பிதிர்கர்மாக்களை செய்வது மிக மிகச் சிறந்தது என்று இதற்கு பிதிர்கர்ம பூமி என்று பெயர். அந்த அடிப்படையில் அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக இந்த மகாலயபட்ச ஆரம்பமான அந்த பௌர்ணமிக்கு மறுநாளான பிரதமை திதியிலே அந்த பிதிர்கள் அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக பூமிக்கு வருகிறார்கள். ஏன் இந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக வருகிறார் என்று சொன்னால், எப்பொழுதுமே பிதிர்களுக்கு 3 சம்பந்தம் உண்டு. வசு, ருத்ர, ஆதித்ய சம்பந்தம் என்று பெயர். வசுக்களுடைய சம்பந்தம், ருத்ரனுடைய சம்பந்தம். ருத்ரன் தான் சரீரத்துக்கு அதிபதி, அதனால் ருத்ரனுடைய சம்பந்தம். அடுத்து ஆதித்யனா சூரியன் தான் பிதிர்காரகன், அதனால் அந்த சூரியனுடைய சம்பந்தம். எனவே அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் வழியாக அந்த பிதிர்லோகத்தை பட்டு அந்த பிதிர்லோகத்தில் உள்ள பிதிர்களை அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்களை ஏற்றுக்கொண்டு அது ஒரு விமானம் மாதிரி இந்த பிதிர்களெல்லாம் அதில் ஏறி நேர பூலோகத்துக்கு வந்தடைகிறார்கள். வந்து அந்த ராமேஸ்வரத்திலோ தனுஷ்கோடியிலோ அல்லது திருப்புல்லானி கஷேத்திரத்திலே வந்தடைகிறார்கள். வந்தடைந்து அங்கே நாம் செய்யக்கூடிய நம்முடைய பிதிர்கர்மாக்களை ஏற்று, அது மட்டும் இல்லாமல் இந்த பூமி பாரத பூமி முழுக்க கர்ம பூமி தான். எல்லா இடத்திலும் அந்த பிதிர்கர்மாக்கள் செய்வதற்கு அந்த பிதிர்கள் அவரவர்கள் இல்லம் தேடி அவர்களுடைய குடும்பத்தாரை வம்சத்தாரை தேடி செய்வார்கள். அப்பொழுது அவரவர்கள் செய்யக்கூடிய திதிகளையும் திவசங்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆசி வழங்குவார்கள். அதனால தான் இந்த மகாலயபட்சத்தில் இந்த 16 தினங்களும் வீட்டை மிகவும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். விளக்கேற்றி அந்த முறைப்படி பிதிர்களுக்கு வரவேற்கும் முகமாக டெய்லி ஒருவருக்கு அல்லது 3 பேருக்கு அன்னம் வழங்க வேண்டும். இவ்வாறாக அந்த பிதிர்க்கடனை எல்லோரும் இந்த மகாலயபட்சத்தில் செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது பிதிர்களுக்கு அந்த 16 நாட்களும் தர்ப்பணாதிகளை செய்து அவர்களுக்கு அந்த பிதிர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். இது பிதிர்க்கடன்களை சரியாக நிறைவேற்றாதவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய திதி திவசங்களை மறந்து விட்டாலும் அவர்களுக்கு மறந்தவனுக்கு மகாலயம் என்ற ஒரு பழமொழி உண்டு. அதாவது மாலயம்னு சொல்வார்கள். அந்த மறந்தவர்கள் முன்னோருடைய திதி திவசங்கள் தெரியாதவர்கள் இந்த மகாலயபட்சத்திலே அவர்கள் ஏதாவது ஒரு நாள், அந்த 16 நாளிலே ஏதாவது ஒரு நாள் அவர்கள் அந்த திதி திவசங்களை செய்துவிட்டால் அது அவர்களை சென்றடையும். அதனால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அதில் முக்கியமாக பரணி நட்சத்திரம், இந்த சப்தமி திதி, அப்புறம் அபிதா நவமின்னு சொன்ன நவமி, மத்தியாஷ்டமி, அது மட்டும் இல்லாமல் மாலைபட்ச அமாவாசை. இதுபோக சில ஆத்மாக்கள், துர்மரண ஆத்மாக்கள், அகால மரண ஆத்மாக்கள், அப்புறம் கணவனை இழந்த விதவைகள் செய்யக்கூடியது, இதற்கெல்லாம் ஒவ்வொரு திதிகள் எல்லாம் இருக்கிறது. சன்னியாசிகளாக இருந்தவர்கள், சன்னியாசியாக சென்றவர்கள், அவர்களுடைய முன்னோர்கள் இறந்து விட்டால் அவர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டும், அவர்களுக்கு கூட பிதிர்க்கடன் உண்டு. இவ்வாறெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. அதற்கு ஒரு திதிகளையும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவ்வாறாக அந்த மாலயபட்சம் என்பது மற்ற பட்சங்கள், மற்ற அமாவாசைகளுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு உண்டு. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அந்த மகாலயபட்சம் 16 நாட்களும் பிதிர்களுக்கு கடன்களை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அதனால தான் நம்முடைய சனாதன தர்மத்திலே இந்த மகாலயபட்சத்திலே பிதிர்கர்மாவை தவிர ஒரு திருமணமோ அல்லது வீட்டில் ஒரு சுபகாரியங்களோ மற்ற சடங்குகளோ எதுவும் செய்ய மாட்டார்கள். அந்த அடிப்படையில் தான். எனவே அது பிதிர்பட்சம். அப்போ இங்கே அந்த பிதிர்களை தவிர வேறு தெய்வங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் இந்த மாலைபட்சத்திலே வீட்டிலே மற்ற ஹோமங்களை எல்லாம் செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த ஹோமங்கள் எதிர்வினைகளை ஏற்படுத்தும். அதனால் இந்த மகாலயபட்சத்திலே பிதிர் கர்மாக்களை தவிர, பிதிர் சம்பந்தப்பட்ட ஹோமங்களை தவிர வேறு எந்த ஹோமங்களையும் பூஜைகளையும் செய்விக்கக்கூடாது என்று அடியேன் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எனவே தான் நம்முடைய அருளமதம் சமய அறக்கட்டளை இவ்வருடம் ராமேஸ்வரம் என்கின்ற அந்த கர்ம பூமி, நம்முடைய பாரதமே கர்ம பூமி தான். அதிலும் இந்த ராமேஸ்வரம் திருப்புல்லானி என்பதெல்லாம் பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய கர்ம பூமி. காசி, கயா போன்ற க்ஷேத்திரங்களிலே
பிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பிதற்காரியங்களை, அந்த தர்ப்பணாதிகளை கொடுப்பதற்கு, பிண்ட பிரதானங்களை கொடுப்பதற்கு ஏற்ற இடம் காசியும் கயாவும். இது கண்டிப்பாக ஒருவர் தன் வாழ்நாளிலே செய்ய வேண்டும். இதற்கு பிதற்கடமை என்று பெயர், பிதற்கடன் என்று பெயர். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அகால மரணம், துர்மரணம் அல்லது திடீர் மரணம், இப்போ ஹார்ட் அட்டாக்கில் உயிர் போகிறது, இல்லை தூக்கத்திலே உயிர் போகிறது, அல்லது விபத்தில் உயிர் போகிறது, அதில் தற்கொலை பண்ணி உயிர் போகிறது, அல்லது யாரால் கொலை செய்யப்பட்டு உயிர் போகிறது போன்ற இந்த துர்மரணங்கள், அல்லது சிறு வயதிலே உயிர் பிரிவது, திருமணத்திற்கு முன்பாக பிரம்மச்சரியாக இருக்கும் பொழுது இளம் வயதிலே உயிர் பிரிதல், அது மட்டும் இல்லாமல் 60 வயதிற்கு முன்பாக ஒரு நடுத்தர வயதில் திருமணமாகி குழந்தைகள் இருக்கும்போது கூட உயிர் பிரிந்தால் கூட இந்த 60 வயதிற்கு முன்னால் இறந்தால் அதற்கு அகால மரணம் என்று பெயர். 60 வயதுக்கு மேல் இறந்தால் அது கால மரணம் என்று பெயர். ஆனால் 60 வயதுக்கு முன்பானாலும் சரி, 60 வயதுக்கு பின்பானாலும் சரி, அவர்கள் இந்த அடியன் சொன்ன மாதிரி துர்மரணங்களை அடையக்கூடாது. அதாவது விபத்துகளிலோ, தற்கொலையோ, அல்லது கொலை செய்யப்பட்டோ, அல்லது ஹார்ட் அட்டாக் திடீர் மரணமோ அபமிருத்யு என்று பெயர். மிருத்யுவிலே 7 விதமான மிருத்யு: கால மிருத்யு, கண்ட மிருத்யு, அபமிருத்யு, விஷமிருத்யு, பயமிருத்யு, கோர மிருத்யு, வியாழ மிருத்யு. இந்த 7 விதமான மிருத்யு பாதைகளிலே உயிர் பிரியக்கூடாது. இவ்வாறு உயிர் பிறந்தால் அதற்கு துர்மரணம் என்று பெயர், அகால மரணம் என்று பெயர். இந்த மாதிரி மரணமடைந்த ஆத்மாக்களுக்கு பிராயச்சித்தமாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது தான் சர்பசாந்தி பூஜையும் திலகோமும். அது மட்டும் இல்லாமல் பிரம்மச்சரியாக திருமணமாகாமல் இளம் வயதில் இறந்தவர்கள் செய்யக்கூடிய நாராயண பலி. இவ்வாறாக இந்த 3 விதமான பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த வருடம் நம்முடைய அருளமதம் சமய அறக்கட்டளை சார்பாக இந்த 3 விதமான பரிகாரங்களையும், அதாவது அகால மரணம், துர்மரணம் அடைந்த ஆத்மாக்களை செய்யக்கூடிய அந்த திலகோமமும், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோருடைய கோபங்களையும் தாபங்களையும் அவர்கள் நமக்கு மேலே கொண்ட அந்த கோபதாபங்களை தணிக்கும் முகமாக செய்யக்கூடிய சர்பசாந்தி பூஜையும், அது மட்டும் இல்லாமல் இந்த இளம் வயதிலே திருமணமாகாமல் பிரம்மச்சரியாக இழந்த மறைந்தவர்களுக்காக செய்யக்கூடிய நாராயண பலியையும் செய்யவிருக்கிறோம். இது ராமேஸ்வரத்திலே வருகின்ற செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 தினங்களும். ஏனென்று சொன்னால் அப்பொழுது மாலையபட்சத்தினுடைய 13ஆம் தேதி சப்தமி திதி என்கின்ற திதி. அன்றைய தினம் சர்பசாந்தி மாலை வேளையிலே 5 மணி அளவிலே ஆரம்பித்து 8:30 மணி வரை நடைபெறும். அதற்கு மறுநாள் காலை 7 மணி முதல் திலகோமமானது நடைபெறும். இந்த திலகோமத்தினுடைய முடியும் தருவாயிலே இந்த நாராயண பலி என்கின்ற அந்த ஒரு பிரம்மச்சரி இறந்தவர்களுக்கும் நாராயண பலி நடைபெறும். எனவே இந்த வருடம் நாம் செய்யக்கூடிய இந்த திலகோமம், சர்பசாந்தி, நாராயண பலி இவற்றை ராமேஸ்வரம் மேற்கு கோபுரத்திற்கு முன் சந்நிதியிலே அமைந்துள்ள அந்த மீனாட்சி மகால் என்கின்ற மகாலிலே வைத்து இந்த மகா யாகத்தை நாம் செய்யவிருக்கிறோம். இது ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் 100 குடும்பங்களுக்கு சேர்ந்து இந்த யாகத்தை செய்கிறோம், இந்த பூஜையை செய்கிறோம். 2 நாட்கள் செய்கிறோம். மற்ற ஏன் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்கு என்று இதை முறைப்படி செய்தால் 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும். எனவே நாம் வெறும் 5000 ரூபாயை பெற்றுக்கொண்டு நமது சமய அறக்கட்டளை நன்கொடையாக பெற்றுக்கொண்டு எல்லோருக்கும் இது ஒரு தர்ம கைங்கரியமாக இந்த மகா யாகத்தை அவர்களுக்கு பரிகாரத்தை செய்து கொடுக்கிறோம் அதன் அடிப்படையிலே. எனவே இந்த மகா யாகத்திலே அனைவரும் இந்த மகாலய பட்சத்திலே, மகத்துவம் வாய்ந்த இந்த மகாலய பட்சத்திலே, இந்த மகா யாகத்திலே அனைவரும் கலந்து கொள்ள எங்களுடைய கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை பெற்று, மேலும் இந்த நன்கொடைகளை இந்த எங்களுடைய அறக்கட்டளை நம்பருக்கோ அல்லது வங்கி விலாசத்திற்கோ தாங்கள் அனுப்பி அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி அவர்கள் தங்கள் நேரில் வருவதாக இருந்தால் தங்கள் முன்னோர்கள், இறந்த முன்னோர்களுடைய பெயர்களையும் விவரங்களையும் தனி வீடியோவாக தங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அதன் மூலம் தெரிந்து கொண்டு யார் பெயர்களை, இறந்தவர் பெயர்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்கின்ற முறைகளை சொல்லுகிறோம். அதுபோல் இருப்பவர்கள் யாரார்கள் இந்த சர்பசாந்தி பூஜைகளுக்கு அவர்களுக்காக சங்கல்பம் செய்வோம், அந்த பெயர்களை எவ்வாறு கொண்டு வர வேண்டும் என்ற முறைகளெல்லாம் தாங்கள் பணம் அனுப்பிய பிறகு இந்த யாகத்தில் கலந்து கொள்வர்களுக்கு என்று தனியாக ஒரு வீடியோவை நாங்கள் வழங்கவிருக்கிறோம். அந்த வீடியோவிலே
தெளிவாக எப்பொழுது வர வேண்டும், எப்பொழுது பூஜை ஆரம்பம், எப்படி முடியும், தாங்கள் எத்தனை வஸ்திரங்கள் கொண்டு வர வேண்டும், எவ்வாறு சாப்பிட வேண்டும், எல்லா விதமான வழிகாட்டுதல் முறையிலும் தங்களுக்கு வருகை இருக்கிறோம். எனவே அனைவரும் இந்த மகாலயபட்சத்தினுடைய ஒரு மகத்துவமான இந்த பிதுர்பட்சத்திலே அனைவரும் அந்த அருள்முகம் சமய அறக்கட்டளை சார்பாக அடியேன் நடத்தும் இந்த மகாயாகத்திலே அனைவரும் கலந்து கொள்ள அடியேன் வேண்டுகோள் விடுத்துக் கொள்கிறேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. நம்முடைய பாரத தேசத்தில் கர்ம பூமின்னு சொல்லக்கூடிய பூமியில் முக்கியமான க்ஷேத்திரம் எதுன்னு சொன்னால் ராமேஸ்வர க்ஷேத்திரம். இங்கே இந்த ராமேஸ்வர க்ஷேத்திரத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பிதர்கள் அவர்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் தீர்ப்பதற்கு ஒரு அற்புதமான ஸ்தலம் எதுன்னு சொன்னால் ராமேஸ்வரம். அப்பேற்பட்ட ஸ்தலத்தில் வைத்து நம்ம இந்த வருடம் மகாலயபட்சத்தில் அந்த மத்தியாஷ்டமியும் சப்தமி தினத்தில் மாபெரும் சர்வசாந்தியும் அது மட்டுமல்லாமல் மாபெரும் திலகோமத்தையும் நடத்த உள்ளோம் எல்லோருக்குமாக மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் வைத்து. அந்த மீனாட்சி மகாலுக்கு அருகிலே அமைந்துள்ள இந்த ஹரிஷ் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தங்கும் விடுதி, இது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வெகு அருகாமையில் உள்ளது. இங்கே எல்லா விதமான வசதிகளும் இந்த ஹோட்டலில் இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது. 24/7 ஹவர்ஸில் உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, எப்பொழுதுமே ஹாட் வாட்டர். அது மட்டும் இல்லாமல் ரூம் சர்வீஸ், பாய்ஸ்லாம் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, உமன்ஸ் இருக்காங்க. உடனுக்குடன் உங்களுக்கு ரூம்லேயே சர்வீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பக்கத்தில் தனுஷ்கோடி, கந்தமாதன பர்வதம் போன்ற பல இடங்களுக்கு உங்களுக்கு டூரிஸ்ட், அதாவது தேவிப்பட்டணம், திருப்புல்லானி போனால் கூட அவங்களே உங்களுக்கு டூரிஸ்ட் காரேஜெலாம் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு எல்லாம் அவங்க பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம், 4 பெட்ரூம், அது மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு ஹால் கூட இருக்குது. அதனால் மொத்தமாக யாத்திரைகள் வர்றவங்க இங்கேயே தங்கி இருந்து நீங்கள் கோவிலுக்கு மிக அருகாமல் இருக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சர்வீஸ், குட் சர்வீஸ், குட் பட்ஜெட். அதாவது ஒரு பட்ஜெட் ஒரு ஹோட்டல்னால் ஹோட்டல் ஹரிஷ் தான். அதனால் அடியன் ஜோதிடர் என்கின்ற அடிப்படையில் ராமேஸ்வரத்தில் பல ஹோட்டல்கள் இருந்தாலும் நான் எல்லாருக்கும் அந்த ஹரிஷ் ஹோட்டலை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் ஹரிஷ் ஹோட்டலில் தங்கி அவங்களுடைய அந்த சர்வீஸை நீங்கள் பெற்றவுடன் இந்த ராமேஸ்வரத்துக்கு போன புண்ணியம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த டிஸ்பிளேயில் அந்த ஹோட்டலுடைய நம்பர் இருக்குது. உடனடியாக கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருள் அமுதம்.